الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. இன்றைய பாடத்திலே நாங்கள் முஜ்தஹிதுக்குரிய நிபந்தனைகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். உசூலிங்களை பொறுத்தளவில் அல் முஜ்தஹித் என்று சொன்னாலும் சரி, அல் ஆலிம் அறிஞர் என்று சொல்கிறாலும் சரி, அடுத்தது அல் முஃப்தி ஃபத்வா கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த மூணும் ஒரே அர்த்தம் தான். யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியாக சட்டத்தை பெறுகிறாரோ அவருக்கு முஜ்தஹித் என்று சொல்லப்படும், அவருக்கு ஆலிம் என்று சொல்லப்படும், அவருக்கு முஃப்தி என்று சொல்லப்படும். எனவே இதா உத்லிகல் முஜ்தஹித், இதா உத்லிகல் ஆலிம், இதா உத்லிகல் முஃப்தி யன்சரிஃப் இலா மை யஸ்தம்பித்து மினல் கிதாபி வஸ்ஸுன்னதி முபாஷரத்தன். அப்ப எனவே நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை பெறுறவர்கள் தான் சொல்லப்படும். எனவே யாரெல்லாம் முஜ்தஹித் இல்லையோ அவர்கள் ஆம்மி தான். அதில் ஆமியில் ரெண்டு வகை இருக்கு. அந்த அல் ஆமிங்கிறது ரெண்டு, ஒன்று அல் ஆமி சுர்ஃப், ஒரு 100க்கு 100 ஒரு ஆமி. உதாரணமாக இந்த பொதுமக்கள், சாதாரண தொழில் செய்கிறார்கள், சாதாரண மார்க்கை பற்றி அறிவில்லை அந்த பொதுமக்களுக்கு இவங்கெல்லாம் சுர்ஃப். அது ஹாஜியாராக இருந்தாலும் ஹாஜியார் இல்லாட்டின்னு சொல்லி தானே எல்லாம் அல் ஆமி அஸ்ஸுர்ஃப். இன்னொன்று இருக்குது, உலூம் ஷரஇய்யாவில் கொஞ்சம் படித்தவர்கள். இவர்களும் யாருடைய உசூலிங்க பருவத்தில் ஆமிகள் தான். அவர்கள் ஆமிகளாகத்தான் என்ன செய்யப்படும், கருதப்படும். அப்போ எனவே உசூல் ஃபிக்ஹில் அல் ஆலிம் அல் முஜ்தஹித் அல் முஃப்தி என்று சொல்றது எல்லாம் ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கும். சூஃபியாக்கள் இன்னொரு இஸ்லாஹ் இருக்குது. என்ன இஸ்லாஹ்? அதாவது சூஃபி இல்லாதாக்கெல்லாம் ஆமி அவங்கள்ட்ட, சூஃபி மட்டும்தான் ஆலிம் அவங்கள்ட்ட. அது முஃபஸ்ஸிராக இருந்தாலும் சரி, அல்லது முஹத்திஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபகீஹாக இருந்தாலும் சரி, நஹ்வியாக இருந்தாலும் சரி, லோவியாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்வார், அவர் ஆமியாகத்தான் கருதுவாங்க. அவங்க அந்த ஞானத்தை, வஹ்தத்துல் வஜூத் ஞானத்தை விளங்கி அதன்படி செயல்படுறாக்கள், அதை விளங்கினாக்கள் தான் உண்மையான ஆலிம்கள். அந்த தலத்தை, அந்த வஹ்தத்துல் வஜூத்ங்கிற அந்த நகரியாவிலிருந்து முஷாஹதாவுக்கு போன உடனே அவர் என்ன செய்கிறார், எல்லாம் தெரிஞ்ச ஒரு அறிஞராக மாறுகிறார். அதில் தான் அபு ஹாமித் அல் கஸாலி ஒரு கிதாபு வச்சிருக்காரு, இல்ஜாமுல் அவாம் அன் இல்மில் கலாம். 5 அவாம் என்று சொல்றது சாதாரண பொதுமக்களில், இல்முல் கலாம்ங்கிறது இங்கே அவர் தஸவுஃபன் ஆடுறார். இந்த இல்முல் கலாம் என்றால் முத்தகல்லிமீங்க, அந்த முஅத்தஸிலாக்கள், அஷ்அரியாக்கள், மாதுரிதியாக்கள் சொல்ல இல்முல் கலாம் இல்லை. இவர் இங்கே சொல்ல போகிறது என்ன, அந்த அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி உள்ள விஷயம். அப்போ அதில் அவரே சொல்கிறார், அந்த ரிசாலாவில் விளக்கம் கொடுக்கக்கூட ஆமின்னு சொன்னால் முஹத்திஸ், முஃபஸ்ஸிர், ஃபகீஹ் எல்லாம் இதுக்கு அடங்குவாங்கன்னு சொல்லி அது அவங்களோட விளக்கம். அடுத்தது முத்தஃபல்சிஃபாக்காராக்கள் இருக்கிறாங்க, ஃபலாசிஃபாக்காராக்கள். அவங்க அவாம் ஹவாஸ் என்று பிரிக்கக்கூட அந்த ஃபலாசிஃபாக்காராக்கள் ஹவாஸ் என்றும், மற்ற எல்லாரும் யாரெல்லாம் ஃபைலசூஃப் இல்லையோ அவங்களும் அவங்க பிரிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொன்றையும் பிரித்து கொண்டு போவாங்க. ஆனால் சரியான பிரிவு உசூல் ஃபிக்ஹில் சொல்லப்படுறதான் உண்மையான பிரிவு. அதாவது குர்ஆன் ஹதீஸை நேரடியாக வழங்க தெரிஞ்சவர்கள், அவர்கள் தான் முஜ்தஹிதுகள், அவர்கள் ஆலிம்கள், அவர்கள் தான் முஃப்தி, உண்மையான முஃப்தி. மற்ற நாங்கள் இப்போ ஒரு மதுஹபை படித்து போட்டு ஃபத்வா கொடுக்காங்க, அவங்க முஜ்தஹித் இல்லை. உசூலிங்கள் இஸ்லாம் படி அவங்க நாக்கிலுல் மதுஹப். இப்போ ஷாஃபி மதுஹபில் ஒரு ஆள் என்ன செய்கிறார், ஃபத்வா கொடுக்குறாருன்னா ஒரு மதுஹபில் உள்ளது நக்கில் பண்ணுறவர், அவருக்கு நாக்கிலுல் மதுஹப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆலிம்னு சொல்கிறாங்க. ஆனால் தஜவுசன் மஜாஸில் பாவிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே மௌலிமா இருக்கலாம், ஆலிம்னு சொல்கிற மாதிரி அது பிரச்சனை இல்லை, அது தஜவுஸ் மஜாஸ்.
ஆனால் ஹக்கீகத்தன் என்று வரக்குள்ள உசூல் ஃபிக்லேருந்து வரக்குள்ள இல்லை ஆலிமண்டா அவர் முஜ்தஹிதா தான் இருக்கணும், முஜ்தஹித் முத்லகா தான் இருக்கணும். இன்னொன்று இஜ்திஹாத் யதஜஸ்ஸா வளைஞ்சது, அதாவது இப்போ கிதாபு தஹாராவிலிருந்து உம்மஹாத்துல் அவுலாது வரைக்கும் உரிய எல்லா நஸ்ஸுகளையும் அறிஞ்சிருக்கிறவர் தான் என்ன முஜ்தஹித் என்று இல்லை. ஒரு மசாலாவில் அவர் வந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி, உதாரணமாக நாங்கள் நேற்று பார்த்தோம் உதவில்லாமல் என்ன குர்ஆனத்தோட எழுமா என்றா இப்போ அதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாக்கிறது ஆதாரம் என்ன, தொடராமன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் என்ன, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி செஞ்சு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தால் இப்போ அவர் இந்த மசாலாவில் முஜ்தஹித், இந்த மசாலாவில் அவர் என்ன முஜ்தஹிதாக கருதப்படுறார். அப்போ அல் இஜ்திஹாத் யதஜஸ்ஸா ஒரு ஒரு பகுதி ஒரு பாட்டாக வரும். அப்போ எனவே அப்போ அதில் அவர் முஜ்தஹிதாக கருதப்படுவார். இப்போ அதில் யாரெல்லாம் நாங்கள் எல்லாம் வந்து மசாலாக்களில் வந்த ஹதீஸ்கள் ஆயாத்துகள் அக்வால் சஹாபா அக்வால் தாபிங்கள் எல்லாம் திரட்டி பார்த்து அந்த இது நாங்கள் ஒரு சரியான முடிவுக்கு வந்தோம்னா அந்த மசாலாவில் மட்டும் என்ன நாங்கள் முஜ்தஹிதாக கருதப்படுறோம். அப்போ ஒவ்வொரு ஜுஸியாக கூட 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 அந்த 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 தஜஸீல் இஜ்திஹாதுடைய அந்த வட்டம் கூடிக்கொண்டே போகும். தபான் அதுக்கு அந்த முமாரசத்துல் குத்துப், முமாரசத்துல் ஃபிக்ஹ், முமாரசத்துல் இல்முல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி அது போய்கொண்டே போகும். அப்போ எனவே இப்போ சுருக்கம் என்ன என்றால் இப்போ இந்த முஃப்தி என்று சொல்கிறதும் அடுத்தது என்ன அடுத்தது ஆலிம்ங்கிறதும் அடுத்தது முஜ்தஹிதுங்கிறதெல்லாம் ஒரு அர்த்தம் உள்ளது. இப்போ சில இந்தியாவில் பாகிஸ்தானில் போயிட்டு வந்து இப்போ நாங்கள் முஃப்தின்னு பட்டம், அது பட்டம், அது ஒரு மௌலவி. இப்போ ஃபலாஹி, ஷர்கி, பஹ்ஜி, ஹசனி என்று அப்படி பட்டங்கள் கொடுக்குற மாதிரி அது ஒரு முஃப்தி. ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சால் கொடுக்குற முஃப்தி. அதனால ஒரு முஃப்தி ஆயுது வர அந்த உசூல் ஃபிக்ஹ் சொல்லப்படுற பிரகாரமாண்டா இல்லை. அவர் ஒரு மதுஹபை படிச்சிருந்தாருன்னா அந்த மதுஹபுல ஒரு முஃப்தி, அதாவது நாக்கிலுல் மதுஹப் ஆகத்தான் நிச்சயவார் அவர் கருதப்படுவார். அப்போ எனவே ஷரத்துல் முஃப்தியை சொல்லக்கூடிய சொல்கிறார், ஒமின் ஷரத்துல் முஃப்தி அன் யகூன ஆலிமன் பில் ஃபிக்ஹி அஸ்லன் வ ஃபர்அன் ஹிலாஃபன் வ மதுஹபன். என்ன இருக்கணும் முஃப்தி வந்துக்கிட்டு அந்த அந்த யார் அந்த அந்த முஜ்தஹித் வந்து இருக்கணும் ஃபிக்ஹை தெரிஞ்சவராக, ஃபிக்ஹுன்ற என்ன உசூலுல் ஃபிக்ஹும் ஃபுரூஉம் தெரிஞ்சவராக இருக்க வேண்டும். அப்போ உசூலுல் ஃபிக்ஹ் என்ன செய்யணும் கடையில். அப்போ உசூல் ஃபிக்ஹ்ன்ற என்ன நாங்கள் முந்தைய வழங்கப்படுத்திருக்கிறோம் என்ன என்றால் குர்ஆன் ஹதீஸை வழங்குறது முறைகள். இப்போ நாங்கள் அந்த படித்த அந்த மசாயில்கள் இதெல்லாம் அடிப்படைகள். இதை விட கொஞ்சம் விரிவான இதுகள் நிறைய இருக்குது. இப்போ இதை நாங்கள் முதலாக படிச்சிருக்கிறோம். எனவே அந்த கவாயிதுல் உசூலியாக்களை உசூல்களை செவனிக்கணும். அடுத்தது அதோடைய ஃபராகுகளையும் இணைஞ்சிக்கணும். அவர் அந்த 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 உசூல் ஃபிக்குள்ளே தத்பீக்காக வரக்கூடிய ஃபராகுகளையும் இணைஞ்சிக்கணும். அவர் அறிஞ்சு அப்போ ஃபிக்குகளையும் இணைஞ்சிக்கணும், அறிஞ்சிருக்கும். அடுத்தது ஹிலாஃபன் வ மதுஹபன். என்ன அப்போ உசூல் ஃபிக்ஹில் எடுத்துக்கொண்டோம்னா இப்போ முதல்ல கிதாபு ரிசாலா லில் ஷாஃபி, ஷாஃபி இமாம் எழுதின அந்த கிதாபு தான் முதலாக எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு பல பல நூட்கள்லாம் என்ன வருகிறது. அதில் கூடுதலாக முஅ்தஸிலாக்களும் என்ன ஆக்கள் தான் அதில் என்ன செய்கிறாங்க, அந்த கூடுதல் ஆதிக்கம் செலுத்தி அதில் அவங்களோட கருத்துக்களை திணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அஷாரியாக்கள் வராங்க. அஷாரியாக்கள் வந்து அவங்களோட ஆதிக்கமும் அந்த அதில் என்ன செய்யுது. அப்போ அது பிறகு ஃபல்சஃபால் உள்ளாக்களும் செய்கிறாங்க, அதுக்கு அவங்களோட ஆதிக்கமும் சரி. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் இப்போ உசூல் ஃபிக்ஹுங்கிறத இந்த தன்கைப்படுத்த வேண்டியிருக்குது. என்னத்திலிருந்து இந்த இல்முல் கலாமுடைய தாக்கம். ஏனென்றால் உசூல் ஃபிக்ஹுங்கிறது குர்ஆன் ஹதீஸை வழங்குற முறை வழங்குது. அது அப்போ அது பெரும்பாலும் அது லுகாவோடு சம்மந்தப்பட்டது. அப்போ இதோடைய ஆதிக்கம்லாம் இருக்கு. அப்போ நாங்கள் ஒரு ஒரு நடுத்தரமாக எடுக்கிறதாக இருந்தால் உதாரணத்துக்கு ரிசாலா அல் இமாம் ஷாஃபிஈ, அந்த இமாம் ஷாஃபி மேலே அந்த ரிசாலா. அடுத்தது இப்னு ஹஸ்ம் எழுதிய அல் இஹ்காம் லி உசூலில் அஹ்காம், அதை நாம் என்ன செய்யலாம். அதே போல் இர்ஷாதுல் ஃபஹூல் யாருக்குரியது ஷவுகான். இதுகளெல்லாம் என்ன செய்யலாம், அடிப்படையாக என்ன செய்யலாமா கொள்ளலாம். ஒரு ஒரு இல்முல் கலாமுடைய தாக்கங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. அதை ஒவ்வொரு ஆக்களும் என்ன செய்யணும், அதை விளங்கி செய்து கொள்ளணும்.
அப்போ முஜ்தஹித் என்கிறாங்க அப்போ நான் உசூலுக்கு அறிஞ்சிக்கணும், அடுத்தது ஃபுருவையும் அறிஞ்சிக்கணும், ஹிலாஃபும் இஃப்திலாஃபுல் உலமாக்களுடைய ஹிலாஃபுகளை நெஞ்சிக்கணும், அவர் அறிஞ்சிருக்கணும். அது அப்போ இந்த இமாம் என்ன சொல்லியிருக்காரு கருத்து, என்ன சொல்லியிருக்காருன்னு அறிஞ்சிக்கணும். அது ஒரு 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 கஷ்டமான விஷயம் இல்லை, அது ஒரு இலகுவான விஷயம்தான். என்னடா இப்போ நிறைய கிதாபுகள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட முன்னுக்கு வந்த இமாம்கள் எங்களுக்கு சொத்துக்களை செய்து தந்தோடு போய்த்தாங்க. இப்போ ஒரு என்ன இப்போ உதாரணமாக ஒரு ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு வாப்ப நல்ல சொத்துலாம் சேர்த்துட்டு மௌத்தாயிட்டு போயிட்டார். இப்போ அதுக்கப்புறம் அவர் திருப்பி போய் ஒரு ரோட்டில் இல்லை நான் வாப்பா கஷ்டப்பட்டு சின்ன கடை வச்சுத்தான் பெரிய கடை வச்சார், எனவே நானும் போய் சின்ன ஒரு கடை வைக்க போகிறேன்னு சொல்லி அதில் இந்த ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை வாப்பா தான் சொத்துக்களை தந்துவிட்டு இப்போ அதிலிருந்து அவர் என்ன செய்யணும், அந்த தொழிலை இன்னும் என்ன செய்யணும், அவர் விருத்தி செய்யணும். அது மாதிரி தான் இப்போ எங்கள் இமாம்கள்லாம் நிறைய கிதாபுகள்லாம் எழுதி எங்களுக்கு லேசாகி தந்து கொண்டு போய்த்தாங்க. திருப்பியும் எனக்கு குர்ஆன் ஹதீஸை வழங்கலான்னு சொல்லி இருக்கப்படாது, வழங்குதானே. இதொன்றும் என்ன அந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு கிதாபுகள்லேயே குர்ஆன் ஹதீஸும் அதோட கிதாபுகளும் அரபு பாஷைகள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ எனவே அது ஒரு பிரச்சனையே இல்லை. உதாரணமாக ஹிலாஃபுகள் நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். இந்த பிதாயத்துல் முஜ்தஹித் இப்னு ருஷ்த் கிதாப் இருக்குது, இது ஒரு பெருமதியான கிதாப். இது மர்சாக்களில் கடைசி வகுப்பில் படித்து கொடுத்தாலும் நல்ல சில பாபுகளை, ஏனெண்டா அது கொஞ்சம் இஜ்திஹாதுக்கு என்ன தர்றம், ஏனெண்டா அதில் என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் 4 மதுஹப்புகள் 4 மதுஹப் அங்காலையும் சொல்லி சபபுல் ஹிலாஃபை வழங்கப்படுத்துவார். ஏன் இந்த இமாம்கள் மத்தியில் இந்த மசாலாவில் ஏன் என்ன செஞ்சாங்க இஃப்திலாஃப் பண்ணாங்கிறத காரணத்தை அங்கே இப்னு ருஷ்த் சொல்லுவார். அப்போ அது மிச்சம் முஹிம் ஜித்தன் சபபுல் ஹிலாஃப், இவ்வளோ பேர் ஏன் சண்டை பிடிக்காங்க இந்த மசாலாவில்ண்டா, அப்போ அது எங்களுக்கு முக்கியம். அதே போல் முகுனில் இப்னு குதாமா அதிலேயும் ஹிலாஃபா மற்ற மதுஹப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அத்தம்ஹீத் இப்னு அப்துல் பர் ஹாதா கிதாபுன் அதீம், இதிலேயும் ஹிலாஃபாத்துகள் ஆதாரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இதில் அலிஸ்திஸ்கார், அதை விட அவர் அந்த மதாயிபுகளை தர்கீஸ் பண்ணி ஷரஹ் பண்ணியிருக்கிறார், அது முக்கியமான கிதாபு. அதே போன்று இப்னுல் முன்திர் என்ற கிதாபுகள் இருக்குது. அல் இஷ்ராஃப் என்று சொல்லலாம், அல் இஷ்ராஃப் கிதாபு, அதுவும் அதில் பெரும்பாலான பகுதிகள் செய்யப்பட்டு தபு பண்ணப்பட்டு. அதே போல் அல் அவுசத் அதுவும் நல்ல ஒரு கிதாப் இப்னுல் முன்திர். அதே போல் முஹம்மது இப்னு நஸ்ருல் மர்வசி இஹ்திலாஃபுல் ஃபுகஹா, இதுகளெல்லாம் இந்த ஹிலாஃபுல் உலமாக்கள் இதில் ஹிலாஃப் ஆகியிருக்கிறாங்கிறத அறிஞ்சு கொள்வது. அதுபோல் இமாம் நவவி அவர்கள் அல் மஜ்மு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஹுல் முகாமில் கிதாபாக இருக்கும். ஆனால் இல்லை அசஃப் அவங்க என்ன செய்யலை, அதை முடிக்கிறதுக்கு முன்னால் அவங்க மரணிச்சிட்டாங்க. ஏன்னா இமாம் நவவி அவங்களோட மன்ஹஜ்னிட்ட ஒரே நேரத்தில் 3-4 கிதாபுகள் எழுதி கொண்டிருந்தாங்க. இப்போ அதனால சில கிதாபுகளை முடிக்கலாம் போயிட்டு. உதாரணத்துக்கு தஹ்கீக் எழுதி கொண்டிருந்தாங்க, அதே நேமில் மஜ்மூ எழுதி கொண்டிருந்தாங்க, அங்கால ஹுலாசத்துல் அந்த கிதாப ஹதீஸ் எழுதி கொண்டிருந்தாங்க. இதனால் ஒரே நேரத்தில் பல மஷ்ரூகளை செய்து கொண்டிருந்தாங்க. அதனால நெஞ்சிட்டு அவங்களோட இளம் வயதும் காரணமாக மரணத்தின் காரணமாக நெஞ்ச ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட கிதாபுகளை முடிக்காம போயிட்டு முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு கான ஆயத்தன் ஃபி ஹாதல் ஃபன். இவ்வாறாக இப்போ ஹிலாஃபுகளை பற்றிய நிறைய இந்த கிதாபுகள் இதுகளை என்ன செய்யலாம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் முந்தைய ஒரு காலகட்டத்தில் கிதாபுகளை சில பழைய இமாம்கள் சில கிதாபுகளை கண்டே இல்லை. இப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹ் எல்லா கிதாபுகளும் பிரிண்ட் பண்ணப்பட்டு 1க்கு 2-3 தரம் பிரிண்ட் பண்ணப்பட்டு அழகான பேப்பரில் அழகாக வந்திருக்குது. அப்போ எனவே அறிஞ்சு கொள்வது எங்களுக்கு இந்த ஹிலாஃபுகளை இந்த மசாலாவோட எந்த அளவுக்கு ஹிலாஃப் இருக்குங்கிறத அறிஞ்சு கொள்வது லேசி. அதே போல் இஜ்மாவுடைய இடங்களையும் அறிஞ்சு கொள்ளணும், அதுக்கும் லேசி கிதாப் அல் இஜ்மா இப்னுல் முன்திர் அவர் எழுதிக்கார் இஜ்மா. அப்போ அதில் இஜ்மான மசாலுக்கு என்னென்னு பார்த்து கொள்ளலாம். அடுத்தது அல் இஜ்மா மீன் அல் இஜ்மா இப்னு ஹஸ்ம் அவர் எழுதிக்கார் இஜ்மா பற்றி, அந்த கிதாபை என்ன செய்யலாம் பாவிக்கலாம். அந்த இப்னு ஹஸ்ம் எழுதின கிதாபுக்கு ஒரு நக்துண்டு எழுதிக்கார் யார் இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, நக்து மராத்திபுல் இஜ்மான்னு சொல்லி. இப்போ இதுகளெல்லாம் என்ன நாங்கள் பார்க்கக்குள்ள என்ன. அதே போல் இமாம்கள் கிதாபுகளையும் மசாயில்களில் அந்தந்த மசாயில்களுடைய இது மவாதியுல் ஹிலாஃப் இது மவாதியுல் இஜ்மாங்கிறத அங்கே தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஏனென்றா இஜ்மா முரண்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. எனவே இப்படியாக பல கிதாபுகள் இருக்குது. அதே போல் கவாயிதுகளில் உள்ள கிதாபுகள்லாம் இருக்குது. அல் மன்சூர் ஜர்கஷியர்னு அல் மன்சூர் என்ற கவாயிது, அல் அஷ்பாஹு வன் அல்லாஹிர் போன்ற கிதாபுகள், லிப்னு நுஜைம் லிஸ்ஸுயூத்தி, இந்த கிதாபுகள்லாம் என்ன செய்யும் தர்ரபு அலைஹல் முஜ்தஹித். ஒரு முஜ்தஹிதாரத்துக்கு முன்னால் இந்த கிதாபுகளை வாசித்து இந்த உள்ள ஃபுரூகள் இதுகளை வாசித்து தந்த மலக்கா ஃபிக்ஹியாவை நெஞ்சு கொள்ளணும், முஜ்தஹித் வளர்த்து கொள்ளலாம். எனவே இந்த ஜிஹாதி
செய்யலாங்கிற கதையை நெஞ்சிடணும் ப்ரோவ் விட்டுருவணும். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு எங்களோட மூதாதைகள் முந்தி வந்த உலமாக்கள் இந்த செல்வங்களை தந்து விட முடியாங்க. இதை நாங்கள் அனுபவிக்குவோம். திருப்பியும் போய் என்ன செய்யப்படாது, நாம் அந்த பொட்டி கடை வைக்கிற வேலை சரி வராது. அதே போல மதுஹபன் ஹிலாஃபன் தண்ட மதுஹபில் உள்ள ஒரு மதுஹபன்னா ஒரு கருத்து இந்த மதுஹபன் அந்த மதுஹப் முதவன் அல்ல, மதுஹபன் தண்ட கருத்தையும் அறிஞ்சிக்கணும். ஐ பி மசாயில் ஃபிக் ஃபிக்குடைய மசாயில்கள் கவாயிதிஹி கவாயிதுல் ஃபிக் நான் சொன்ன மாதிரி அல் மன்சூர் போன்ற கிதாபுகள் ஃபுரூஇ அந்த ஃபுரூஇ வந்த கிதாபுகள். இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறோம்னா எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு மதுஹபை ஆரம்பமாக கட்டாயம் படிக்கும். படித்தா தான் இப்போ லேஸ் எங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை போகிறது. எடுத்த உடனே நாங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு வந்தோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாடத்திட்டம் கொண்டு வச்சே செய்யலாம். ஆனால் இப்போ நான் நடைமுறையாக பேசுகிறேன். எங்களுக்கு ஒரு 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 என்ன ஒரு நடைமுறையாக வைக்கிறது நல்ல மண்ணில் ஏதோ ஒரு மதுஹபில் ஒரு ஆரம்பமாக பேசிக்காக நெஞ்சிக்கும் படிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஷாஃபி மதுஹபில் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ ரியாதுல் பதியாண்டு இருக்குது, ஃபத்ஹுல் கரீப் இருக்குது, அங்கே உம்தத்துல் சாலிக் இருக்குது, அடுத்தது ஃபத்ஹுல் முஈன் இருக்குது, ஷர்ஹுல் மஹல்லியால், இது மாதிரி ஒரு கிதாபுகளை நாங்கள் அடிப்படையாக படிக்கும். எல்லா கிதாபையும் படிக்காட்டியாவது இப்போ எல்லா கிதாபையும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 2 கிதாபை நாங்கள் பேசிக்காக என்ன செய்ய வேண்டியிருக்குது. ஆரம்பத்தில் அந்த ஃபிக்குடைய மசாயில்கள் ஆரம்பத்தை கடைசி மட்டுக்கும் ஒரு மதுஹப் ரீதியாக ஆனால் படிக்கிறதுக்காக நான் படித்த மதுஹப் எனவே நாம் விடப்படாது, சும்மா விடப்படாது, இதை மதுஹப்பை உடைக்க வாரனுக்குங்கிற கதையெல்லாம் சரி வராது. அவனுங்க நாங்கள் மதுஹப்புங்கிறது ஒரு சுல்லம், எங்களோட அறிவுக்குரிய ஒரு சுல்லம். அதே சுல்லத்தை கட்டிப்பிடிச்சு கொண்டு நான் விட மாட்டேன், இந்த உஸ்தாதுமாருக்கு படித்து தந்தாங்க அவங்க எல்லாம் என்ன அப்படி இல்லை. அவங்க ஒவ்வொரு அக்களும் ஒரு கலையில் ஒன்றங்களுக்கு படித்து தந்திருக்கிறாங்க. நாங்கள் தங்களை வளர்த்து கொண்டு போக வேண்டியது தான். அப்போ எனவே وفروعه وبما فيها من الخلاف ليذهب إلى قول منه அந்த சொன்ன பல 4-5 கருத்து இருக்குன்னா அந்த 4ல் 1 எடுக்கணும், 3ல் 1 எடுக்கணும், 2ல் 1 எடுக்கணும். ولا يخالفه بأن يحدث قولا آخر. இப்போ ஒரு மசாலாவில் 2 கருத்து இருக்கக்குள்ள 3வது கருத்தை அவர் உருவாக்கக்கூடாது. ஏன் லிஸ்தில்சாமி இத்திஃபாக் மன் கபுலஹு பிஅதமி ذهابهم இலைஹி, அந்த 3வது கருத்துக்கு அந்த வேற கருத்துக்கு போகாம விடுறதுனால மறைமுகமா இத்திஃபாக் ஆகுறாங்க. அலா நஃபி அந்த 3வது கருத்து இல்லைங்கிறதுல உடன்பாடாகிறாங்க. இப்போ 2 கருத்து தான் அந்த ஒரு மசாலால இருக்கின்றா, 3வது கருத்து இல்லைங்கிறத அவங்க மறைமுகமாக இத்திஃபாக்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இது மசாலா ஹிலாஃபியா, அதாவது ஒரு அஹ்லுல் அஸ்ரில் 2 கவுல் இருந்து பின்னுக்குள்ளால் 3வது கவுலை ஏற்படுத்திடுமா என்கிறதுல பெரும்பாலான இயலான்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறு. ஒரு நஸ்ஸை 2 விதமாக விளங்குனா 3வது விதமாக விளங்கலாம் ஒரு ஆள். ஏன் ருப்ப முபல்லகின் அவ்ஆ மின் சாமின்ங்கிற அந்த ஹதீதுக்கு பிரகாரம் அவர் எத்தி வைக்கப்பட்டவரை விட கேட்கிறவர் என்ன செய்யலாம், கூடுதல் விளங்கலாம். அப்போ எனவே இது அந்த கருத்துப்படி அவர் எழுதியிருக்கிறார். அடுத்தது அன்யகூன காமிலல் ஆலத்தி ஃபில் இஜ்திஹாத், இஜ்திஹாதுக்குரிய அந்த சாதனங்கள் இவர்கிட்ட முழுமையாக இருக்க வேண்டும். ஆரிஃபன் பிமா யஹ்தாஜு இலைஹி ஃபி இஸ்தின்பாத்தில் அஹ்காம், அந்த சட்டங்களை இஸ்தின்பாத்து செய்யறதுல குறிய அந்த தேவையான அந்த சாதனங்களை அறிஞ்சிக்கணும். உதாரணமாக இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறது அரபுல இருக்குது, இந்த கிதாபெல்லாம் அரபுல இருக்குது. அப்போ என்ன செஞ்சிக்கணும், அரபு பாஷையை ஒழுங்காக தெரிஞ்சிக்கணும். மீன் நஹ்வி நஹ்வுல என்ன செய்யணும் தெரிஞ்சிக்கணும். நஹ்வுல தெரிந்த ஃபிஅல் ஃபாயில் முப்ததா நாங்கள மஃஊல் மன்சூபாத் அது இது கொஞ்சம் சாமான்கள் இருக்குது. அதுகளை என்ன படித்து கொண்டு போகிறோம். அப்போ அதுக்காக வேண்டி நஹ்வுல சீபவை மாதிரி இருக்கும்னு அர்த்தம் இல்லை. அந்த முஜ்தஹிதால் ஈஜுகால் நஹ்வுல அங்கே கூட மிசில சீபவையில் நஹ்வுங்கிறது அவர் அந்த குர்ஆன் ஹதீஸை வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த மசாயில்களை என்ன வழங்கி கொண்டிருக்கணும் அடிப்படைகளை. உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு கத்ருன்னதாக ஒழுங்காக விளங்கி, அடுத்தது ஒரு அவுதாஹுல் மசாலிக்கு கொஞ்சம் நல்லா 2 கிதாபையும் ஒரு அளவுக்கு விளங்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தால் போதும். அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் விளங்கணும் இல்லை, அந்த சட்டங்களை ஒரு ஹதீஸில் வரக்குள்ள சட்டங்கள் வரக்குள்ள விளங்கக்கூடிய மாதிரி இருந்தால் போதும். அதில் என்ன சிபவி மாதிரி இருக்கணுமென்றெல்லாம் அவசியம் இல்லை.
ஆனால் எதையுமே நாங்கள் நன்றாக மிக திறமையாக படிக்கணுங்கிறது அதில் நாங்கள் முஹ்தரிஃபீன், அதில் ஒரு என்ன ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறது நல்ல. ஆனால் அதுக்காக வேண்டி அது பண்ணுறாக்கெல்லாம் என்ன நஹூவில் சீபாவியமாக இருக்கணும்னு சொல்லப்படாது. இப்போ மரிசாக்களில் நஹுவைத்தான் போட்டுன்னு செய்கிறாங்க, 4-5 வருஷமாக படித்து கொடுக்காங்க. படித்து கொடுத்து என்ன நோக்கம்? படித்த அப்போ என்ன நோக்கம் என்ன? சும்மா அந்த கிதாபுகளை வாசிக்க மாட்டேதானே? இல்லை, குர்ஆன் ஹதீஸையும் என்ன செய்யணும்? விளங்கணும். அடுத்த லுகாவிலையும் குத்துபு லுகாவிலையும் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தங்கிறத அறிஞ்சு கொள்வோம். அப்போ அதுக்கு குத்துபு லுகாக்கள் ஆரம்பத்தில் பழமையாக எழுதப்பட்ட ஐன் இமாம் அல் ஹலீலி, அதிலிருந்து மற்ற கிதாபுகள், அந்த கிதாபுகளை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்காக வேண்டி ஹலீல் மாதிரி இருக்கணும், இப்னு ஜின்னி மாதிரி இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. அந்த லுகாவை அந்த கருத்தை எடுத்து தெரிஞ்சு இருக்கணும். அடுத்து மாரிஃபத்து ரிஜால், ராவிகளை பற்றிய அறிவுகளும் என்ன இருக்கணும். அப்போ ராவிகள் இந்த ஒரு ராவி ஒரு ஹதீஸில் வந்தால் அந்த ராவியை அவர் சிக்காவா லைஃபாண்டு பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, அதுவும் என்ன ஒரு கஷ்டமான அறிவில் ஒரு முஸ்தலஹ் ஹதீஸ்களை படித்து கவாயிதுல் ஜர்ஹ் வ தஅதீல்களை படித்தா செய்யலாம். அதை செய்யலாம். இப்போ உள்ள எல்லாம் மிகவும் இந்த காலத்தில் இலகுவாக இருக்குது, ஹதீஸ்களை தேடுறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதை ஒழுங்கான முறையில் செஞ்சுக்கணும். என்ற முத்துசாஹில்களுடைய மனதை பிடிச்சிருந்தால் லைஃபேன சஹி ஆக்க வேண்டி வரும். ஒழுங்குதானே? அப்போ அதில் இப்போ முத்துசாஹில் யார், முத்ததில் யாருங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதான் போட்டிக்கார் மாரிஃபத்து ரிஜால் ஐயர் ராவீன் அலில் அக்பார், ஹதீஸ் ரிவாயத் செய்யக்கூடிய ராவிகளை அறிஞ்சிக்கும். லியௌஹுத பிரிவாயத்தில் மக்பூல் மின்ஹும் தூனல் மஜ்ரூஹ், மஜ்ரூஹுடைய ரிவாயத்தை எடுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரிவாயத்தை எடுக்கணும். தஃப்சீர் அல் ஆயாத்தில் வாரித ஃபில் அஹ்காம், அப்போ குர்ஆனில் அந்த அஹ்காமோட சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை தெரிஞ்சிருக்கும். அதுவும் லேசான விஷயம், அது பெருசாக நாங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அழகாக எங்களுக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. அஹ்காமுல் குர்ஆன் இல் ஜஸ்ஸாஸ் இருக்குது. அடுத்தது அஹ்காமுல் குர்ஆன் இப்னுல் அரபி, இப்னு அரபி என்ற சூஃபி அல்ல, அந்த மாலிக் மதஹப் பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்படி இமாம் ஷாஃபி இமாமுடைய இதுகளில் காணப்படுகிறது ஒன்று அஹ்காமுல் குர்ஆன் ஒன்று ஷாஃபி இமாமுக்கு இருக்குது. அதுகளையும் என்ன செய்யலாம். அப்புறம் தப்சீர் எடுத்துக்கொண்டால் தப்சீருல் குர்துபி என்ன செய்யுது, அதிகமாக அஹ்காமுகளோட சட்டங்களாக இருக்குது. அதே போல் மற்ற தப்சீர்களையும் அஹ்காமுகள் சொல்லப்படுது. அப்போ இதுகளை நெஞ்சிக்கணும், அவர் தெரிஞ்சிக்கணும். அதே போல் வல் அஹ்பாருல் வாரித ஃபீஹா, அஹாதீஸுல் அஹ்காமுகளையும் என்ன செஞ்சிக்கணும், தெரிஞ்சிருக்கும். அஹாதீஸுல் அஹ்காமையும் அவருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் பெரிய ஒரு கஷ்டமில்லை, ஆக லேசாக பேத்துது. அது இப்போ நாங்கள் ஒரு கீழ் மட்டத்திலேருந்து கூறுகின்றாலும் ஆரம்பத்தில் அந்த புலூகுல் மராம கிதாப் எடுத்தையும், அடுத்தது என்ன உம்தத்துல் அஹ்காம், அடுத்தது அல் முஹர்ரர் என்று சொல்லி இந்த ஹதீஸ் எல்லாம் நெஞ்சிக்கிறாங்க, அதில் சேர்த்திருக்கிறாங்க. அதை விட நாங்கள் அதனுடைய தரங்களை நன்றாக பார்த்து கொள்கிறோம். நஸ்புர் ராயா ஜைரா இருக்குது. அடுத்தது அல் பத்ருல் முனீர் லிப்னுல் முலக்கின் இருக்குது. அடுத்தது அத்தல்கீசுல் ஹபீர் யார் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானிக்கு இருக்குது. அடுத்தது இர்வாவுல் கலீல் ஷேக் அல் அல்பானி, அவரும் நினைக்கிறார் ஹம்பலி மதஹ்பில் உள்ள ஹதீஸ்களை தஹ்ரீஜ் பண்ணியிருக்காரு. இப்போ எங்களுக்கு நினைக்காது லேசாக தந்திருக்குது. அடுத்து உம்மஹாத்துல் குதுபண்டு போகக்குள்ள எங்களுக்கு இமாம் புகாரி அல் ஜாமியா ஸஹீஹ் இருக்குது. அதுகளில் அந்த பாபுகளில் அசுலாக கொண்டு வந்த ஹதீஸ் என்று பார்த்து அதுகளை நாங்கள் எடுக்கலாம். இப்படி இலகுவாக இருக்குது. அதே போல் சஹாபாக்களுடைய ஆசார்கள், தாபியங்களுடைய ஆசார்களை நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு முஸன்னஃப் அப்துல் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, அந்தந்த மசாயில்கள் அங்கங்கே அந்தந்த ஆசார்களை போட்டிருக்கிறாங்க. அப்படி நிறைய கிதாபுகள் இருக்குது. அதுகளை பார்த்து என்ன செய்யலாம், ஒரு கருத்தை நாங்கள் எடுக்க முடியும். ஏன் லியுவாஃபிக ذلك في اجتهاده ولا يخالفه, என்ன செய்யணும், தஃப்சீர் ஆயாத்து, அடுத்து அஹ்காமுல் வாரிதா எல்லாம் சொல்லி பார்க்கணும். وما ذكره من قوله عارفا الى اخره من جمله آلة الاجتهاد, நம்ம சொன்னார் தானே, அந்த இதெல்லாம் அந்த இனத்தில் ஆலத்தில் இஜ்திஹாதில் அடங்கும். அது நஹ்வு, லுகா, மாரிஃபத்து ரிஜால், தஃப்சீருல் ஆயாத், அடுத்து தஃப்சீர், அடுத்து அல் ஹதீஸுல் வாரிதா ஃபில் அஹ்காம். ومنها معرفته بقواعد الأصول وغير ذلك, அதுலேயும் என்ன செய்யும், அடங்கும். அடுத்து நாசிக மன்சூக், கொஞ்சம் பேர் சொல்லலாம் ஹதீஸை கொண்டு அமல் செய்யப்படாது என்ற ஒருவரும் மன்சூகாக இருக்கிறாங்க. அசல் வந்துக்கிட்டு ஒரு ஹதீஸை உங்களுக்கு இருக்க மாட்டா, அது கைரு மன்சூக் தான் அசல். யாராவது ஒரு மன்சூகன்னுச்சுன்னா ஒரு ஆதாரத்தை கொண்டு வரும், அந்த அசலை வச்சு பார்ப்போம்.
அப்படி நாம் பார்த்துக்கொள்கிறேன்னு சொன்னால் நாசிக் மன்சூக் அல் இஅ்திபார் ஃபின் நாசிக் வல் மன்சூக் அல் ஹாஸிமியுடைய கிதாப் இருக்குது, அதான் தரத்தீப் அபுவாபில் ஃபிக்ஹியா இருக்குது. அப்போ அதை எடுத்து முராஜா பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அதுக்காக வேண்டி நாசிகம் ஒரு மன்சூவான ஹதீஸ் இருக்கணுங்கிறது மிச்சம் ஒரு விரல் ஒரு இத்திஃபாக்கான ஹதீஸ்கள் மன்சூக்ன்றது ரொம்ப குறையத்தான். அப்போ ரொம்ப குறையினதுக்காக வேண்டி விட்றல, அதுவும் எங்களுக்கு எல்லாம் தொகுக்கப்பட்டு தந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நாம் அதை பார்த்து என்ன செய்யலாம், முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ومن شرط المستفتي أن يكون من أهل لا முடிஞ்சு. அடுத்ததாக இதோட நாங்கள் அந்த முஃப்தியுடைய அல்லது முஜ்தஹிதுடைய நிபந்தனை சம்பந்தமாக முடித்துக்கொள்வோம். வபில்லாஹி தௌஃபீக்.